Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல 2 ஒயர் 3 ஒயர் 4 ஒயர் 5 ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். எல்லா ஹேண்டிலும் தனித்தனியா எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ இருக்கு. அப்படி இருந்தாலுமே நிறைய फ्रेंड्स வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஹேண்டில்ல டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க. ஹேண்டில் போடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஹாய், எனக்கு பேஸ்கெட் நல்லா வருது, ஆனால் ஹேண்டில் சரியாக வரலை. அலுமினியம் ஹேண்டில் போடலாமா, நல்லா இருக்குமா மேம்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு சிஸ்டர் இதே மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். ஐயோ மேடம், ஹேண்டில் எத்தனை தடவை போட்டாலும் வர மாட்டேங்குது, ஒரு செகண்ட் விட்டாலும் திரும்ப போட முடியலை, பிரிஞ்சு வந்துடுது. நான் 5 டைமுக்கு மேலே கலட்டி போட்டுட்டேன். இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உருட்டு கைப்பிடி போட ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம 2 ஒயர் 3 ஒயர் 4 ஒயர் 5 ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி போட போகிறோம். ஒரு ஹேண்டிலுக்கும் இன்னொரு ஹேண்டிலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமும் இல்லை, 4மே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேண்டில் பின்றதோட சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். அது என்னென்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த ஹேண்டில் போட்டு பழகிறதுக்கு குட்டியாக ஒரு பேஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் தான் நம்ம இந்த ஹேண்டில் போட்டு பழக போகிறோம். இந்த ஹேண்டில் பின்றதுக்கு நான் வந்துட்டு 3 அடி ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ ஒரு பேஸ்கெட்டுக்கு ஒரு அளவில் நம்ம ஒயர் கட் பண்ணுவோம். அதுக்குன்னு தனித்தனியாக வீடியோ இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 3 அடி ஒயர் எடுத்து நான் சும்மா வந்துட்டு ரஃபாக உங்களுக்கு நான் போட்டு காமிக்க போகிறேன். ஹேண்டில் மட்டும்தான் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சென்டரில் இருக்கிற 2 ஒயர், லெஃப்ட் ஒயர் மேலே ரைட்டு ஒயர் இப்படி வைக்கணும். வச்சுட்டு இப்போது லெஃப்ட் ஒயர் இந்த க்ரீன் ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போ இந்த ப்ளூ ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த க்ரீன் ஒயருக்கு மேலே ஆல்ரெடி இந்த ஒயர் இருக்குது இல்லையா, அதனால் இந்த க்ரீன் ஒயருக்கு கீழே இந்த ப்ளூ ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். ஒரு ஒயருக்கு கீழே வச்சிங்கன்னா ஒரு ஒயருக்கு மேலே வைக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ ஹேண்டில் பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஒயர் இந்த ரைட் ஹேண்ட் ஒயருக்கு மேலே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ரைட்டு ஒயரை இப்படி பின் பக்கமாக இப்படி கொண்டு போய் இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து இப்படி ஜடை பின்னல் மாதிரி வைக்கணும். இப்போது லெஃப்ட் ஒயர் இப்படி கொண்டு போகணும், பின் பக்கமாக கொண்டு போய் 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து இப்படி ஜடை பின்னல் மாதிரி வைக்கணும். இப்போது ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாற்றி பின்னணும். இந்த ரைட் சைடு 2 முறை எடுத்திங்கன்னா தப்பாக வந்துடும், இல்லை லெஃப்ட் சைடு 2 முறை எடுத்திங்கன்னா தப்பாக வந்துடும். ஒரு முறை ரைட் எடுத்திங்கன்னா ஒரு முறை லெஃப்ட் எடுக்கணும். 2 ஒயருக்கு சென்டரில் இப்படி கொண்டு வந்து ஜடை பின்னல் மாதிரி இப்படி வைக்கணும். இவ்வளோ தான் இந்த ஹேண்டில். இப்போ இதே மாதிரியே 3 ஒயர் 4 ஒயர் 5 ஒயர் பின்றதை பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ 2 ஒயர் உருட்டு கைப்பிடி இந்த மாதிரி தான் பின்னணும். லெஃப்ட் ஒயரை இப்படி ரைட்டு கொண்டு வந்து 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து ஜடை பின்னல் மாதிரி வைக்கணும். அவ்வளோதான். இப்போ ரைட்டு ஒயர் இப்படி பின் பக்கமாக கொண்டு போய் 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து இப்படி வைக்கணும். இப்போது லெஃப்ட்டு, இப்போது ரைட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே பின்னணும். இந்த ஹேண்டில் மினி பேஸ்கெட்டுக்கு ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். மினி பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக இது வீடியோவும் கொடுத்துருக்கேன், அளவு எல்லாமே இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 3 ஒயர் கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஹோலில் விட்டு இந்த பக்கத்து ஹோலில் இப்படி எடுக்கணும். இந்த 3 ஒயர் உருட்டு கைப்பிடிக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், எந்த அளவுக்கு ஒயர் வெட்டணும் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். இப்போ 2 கையிலையும் 3 ஒயர் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பிங்க் ஒயர் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் மேலே இந்த ரைட் ஹேண்ட் ஒயரை இப்படி வைக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து லெஃப்ட் ஒயர் இந்த க்ரீன் ஒயர் இங்கே மேலே இப்படி வைக்கணும். இந்த பிங்க் ஒயருக்கு மேலே இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கணும். இந்த க்ரீன் ஒயர் ரைட் ஹேண்ட் க்ரீன் ஒயர் இந்த பிங்க் ஒயருக்கு மேலே ஆல்ரெடி இந்த பிங்க் ஒயர் இருக்குது. ஸோ இந்த பிங்க் ஒயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இந்த க்ரீன் ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போ ரைட் பின்னியாச்சு. இப்போ லெஃப்ட்டு இந்த பிங்க் ஒயருக்கு மேலே இந்த க்ரீன் ஒயர் இருக்குது. ஸோ இந்த பிங்க் ஒயருக்கு கீழே தான் அடுத்த ஒயரை வைக்கணும். ஓகேவா? பிங்க் ஒயருக்கு கீழே க்ரீன் ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் கீழே வச்சிங்கன்னா அடுத்த ஒயர் மேலே வைக்கணும். இப்போ இந்த பிங்க் ஒயர் பாருங்கள், இந்த பிங்க் ஒயர் கீழே இந்த க்ரீன் ஒயர் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ ஒயரை இந்த பிங்க் ஒயருக்கு மேலே இந்த க்ரீன் ஒயருக்கு கீழே இந்த ப்ளூ ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் 3 ஒயர் ரைட் ஹேண்டில் 3 ஒயர் வந்துருச்சா? இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. இனிமேல் தான் நம்ம ஹேண்டில் பின்ன ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஹேண்டில் பின்னும்போது ஒரு ட்ரிக் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ரைட் ஹேண்ட் ஒயர் பாருங்கள், இந்த சென்டர் ஒயர் இந்த ப்ளூ ஒயருக்கு மேலே இருக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் இந்த சென்டர் ஒயர் இந்த ப்ளூ ஒயருக்கு கீழே இருக்குது. ஓகேவா? இந்த ஒயர் நடுவில் இருக்கிற ஒயர் மேலே இருக்குது, ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயர். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த ஒயரை இப்படி பின்னு பக்கமாக கொண்டு போகணும். கொண்டு போய் இந்த கடைசி இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த 2வது ஒயருக்கு
மேலே இப்படி வைக்கணும். இந்த மாதிரி வச்சா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளூ ஒயருக்கு கீழே இப்படி கொண்டு வரணும். இப்போது லெஃப்ட் சைடு பின்னி முடிச்சாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் ஒயரை பின்பக்கமாக கொண்டு போய் பின்னணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் வந்துட்டு இந்த சென்டர் ஒயர் மேலே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி மேலே இருக்கும். இப்போது ரைட் ஹேண்ட் ஒயரை இப்படி பின்பக்கமாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி விட்டுட்டு இந்த 2வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வைக்கணும். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் ஒயர் இங்கே மேலே இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஒயரை இப்படி பின்பக்கமாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த 2வது ஒயருக்கு மேலே இந்த ஒயருக்கு கீழே 3வது ஒயருக்கு கீழே இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே பின்னணும். இப்போது ரைட் ஒயரை பின்பக்கமாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த 2வது ஒயருக்கு மேலே இந்த 3வது ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வைக்கணும். இப்போது லெஃப்ட் ஒயரை இப்படி பின்பக்கமாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த 2வது ஒயருக்கு மேலே இந்த 3வது ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வைக்கணும். இப்போது ரைட்டு பின்பக்கமாக கொண்டு போய் இந்த 2வது ஒயருக்கு மேலே இந்த 3வது ஒயருக்கு கீழே இப்படி வைக்கணும். இப்போது லெஃப்ட்டு இந்த 2வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உருட்டு கைப்பிடி பின்னும்போது நம்மளே வந்துட்டு மறந்து போய் மாற்றி பின்னுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ வந்துட்டு சரியாக வராது, தப்பாக வந்துடும். என்ன தப்பு பண்ணோன்னு நமக்கே தெரியாது. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இந்த வீடியோவில் கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி இந்த 3 ஒயர் உருட்டு கைப்பிடி போடணும். நீங்கள் பெரிய பேஸ்கெட்டுக்கு இந்த ஹேண்டில் போட போகிறீங்கன்னா 5 அடி ஒயர் வரைக்கும் எடுத்துக்கோங்க. 5 அடியில் 3 ஒயர் எடுத்து இந்த ஹேண்டில் பின்னிங்கன்னா சரியாக இருக்கும். ஓகேவா? இப்போது 3 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போது 4 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் 4 ஒயர் இருக்குது, ரைட் ஹேண்டில் 4 ஒயர் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம சென்டரில் இருக்கிற 2 ஒயர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பிங்க் ஒயர் இந்த லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை இப்படி வைக்கணும். இந்த மாதிரி எல்லா ஹேண்டிலுக்கும் பண்ணுங்கள். லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயர் ஃபஸ்ட்டு வைக்கணும். வச்சுட்டு அடுத்து லெஃப்ட் ஒயரை இந்த பிங்க் ஒயருக்கு மேலே இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இப்போது ரைட் ஒயர், இப்போ லெஃப்ட் ஒயர் பின்னியாச்சு. இப்போது ரைட் ஒயர் இந்த பிங்க் ஒயருக்கு மேலே ஆல்ரெடி இந்த ஒயர் இருக்குது. ஸோ இந்த பிங்க் ஒயருக்கு கீழே க்ரீன் ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். இப்போது லெஃப்ட் ஒயர் இந்த பிங்க் ஒயருக்கு மேலே க்ரீன் ஒயர் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், இந்த பிங்க் ஒயருக்கு கீழே இந்த க்ரீன் ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இப்போது ரைட்டு, இப்போது இந்த பிங்க் ஒயருக்கு கீழே ஆல்ரெடி இந்த ஒயர் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ ஒயர் என்ன பண்ணணும், இந்த பிங்க் ஒயருக்கு மேலே இந்த க்ரீன் ஒயருக்கு கீழே இந்த ப்ளூ ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். இப்போது லெஃப்ட் ஒயர் இந்த பிங்க் ஒயருக்கு கீழே இந்த ப்ளூ ஒயர் இருக்குது. ஸோ இந்த பிங்க் ஒயருக்கு மேலே இந்த க்ரீன் ஒயர் கீழே இந்த ப்ளூ ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். இப்போது ரைட் ஒயர் இந்த பிங்க் ஒயருக்கு மேலே இந்த ஒயர் இருக்குது. ஸோ இந்த பிங்க் ஒயர் கீழே க்ரீன் ஒயருக்கு மேலே இந்த ப்ளூ ஒயருக்கு கீழே இந்த ரெட் ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். இப்போது 4 ஒயரையும் செட் பண்ணி முடிச்சாச்சு. இனிமே தான் நம்ம ஹேண்டில் பின்னுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஒயர், செகண்ட் ஒயர், தேர்டு ஒயர், ஃபோர்த்து ஒயர். ரைட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து ஒயர். ஓகேவா? இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த 2வது ஒயர் மேலே இருக்குது. ஓகேவா? இப்போது ரைட் ஹேண்டில் இருக்கிற 2வது ஒயர் ரெட் ஒயருக்கு கீழே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ரைட் சைடு இருக்கிற இந்த ஒயர் பிங்க் ஒயர், அதாவது ஃபஸ்ட்டு ஒயர் இப்படி பின் பக்கமாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒயர் இப்படி விட்டுட்டு இந்த 2வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே 4வது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் மாற்றி பின்னிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் தப்பாக பின்னி காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற 2வது ஒயர் மேலே இருக்குது. இந்த லெஃப்ட் ஒயரையே இப்படி பின்பக்கமாக கொண்டு போய் ரைட் சைடு இந்த ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வச்சோன்னா நல்லா இருக்காது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக இல்லை இல்லையா? இது மாதிரி தான் மிஸ்டேக் வரும் பிகினர்ஸ்க்கு. ஆனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஓகேவா? இப்போ 2வது ஒயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே இருக்கிறதுனால ரைட்டு ஒயரை இப்படி பின்னாடி கொண்டு வந்து 2வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே 4வது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். இப்போது ரைட் ஹேண்டு பின்னியாச்சு இல்லையா? இப்போ 2வது ஒயர் பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு மேலே இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், லெஃப்ட் ஒயரை இப்படி பின் பக்கமாக இப்படி கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே 3வது ஒயர் கீழே 4வது ஒயர் மேலே இந்த மாதிரி வைக்கணும். இதே மாதிரி தான் எத்தனை கைப்பிடி போடுறதா இருந்தாலும் சரி, இதே மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த 2வது ஒயர் மட்டும் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ட்ரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும், ரொம்ப ஈஸியாக இந்த ஹேண்டில் நீங்கள் போட்டுடலாம்.
என்னோட ஹேண்டில் பின்னுற வீடியோவில் எல்லா வீடியோலையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸோடு தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே பின்னணும். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 2வது ஒயர் இப்படி மேல் பக்கமாக இருக்குது. இப்போது ரைட் ஒயரை இப்படி பின் பக்கமாக கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே, 4வது ஒயருக்கு மேலே. ஓகேவா? இப்போது லெஃப்ட் ஒயரை இப்படி பின் பக்கமாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயர் கீழே, 4வது ஒயருக்கு மேலே. இதே மாதிரி போட்டுட்டு வந்தோம்னா இந்த ஹேண்டில் வந்துட்டு பெருசாயிரும். இப்போது ரைட் ஒயர் பின்பக்கமாக கொண்டு போய் 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே, 4வது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் பின்னிகிட்டே இருக்கும்போது எந்த கையில் இருக்கிற ஹேண்டில் பின்னணும்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு சில சமயத்தில் மறந்து போயிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு 2வது ஒயர் மேலே இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் தான் நம்ம பின்னணும் இல்லையா? அதுக்கு பதில் ரைட் ஒயரையே இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி பின்னுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பின்னிட்டு என்னடா இது நமக்கு ஹேண்ட்லேயே போட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. பிகினர்ஸ்க்கான ப்ராப்ளமே இதுதான். அது மட்டும் இல்லாமல் கை தவறி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உருட்டு கை இப்படி சரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த 2வது ஒயர் எந்த கையில் இருக்கிற 2வது ஒயர் மேலே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ரைட் ஹேண்டில் 2வது ஒயர் மேலே இருக்கா? இந்த ஒரு பக்கத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு பக்கம் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆயிரும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது 5 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்குறேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போது 5 ஒயர் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்டில் 5 ஒயர், ரைட் ஹேண்டில் 5 ஒயர் இருக்கும். இப்போ 2 பக்கமும் 5 ஒயர் இருக்குது. நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஒயர் லெஃப்ட் ஒயர், அதுக்கப்புறம் ரைட் ஒயர், லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயர் இப்படி வைக்கிறோம். வச்சாச்சு. இப்போது லெஃப்ட் ஹேண்டு ஒயர் இந்த பிங்க் ஒயருக்கு மேலே இந்த க்ரீன் ஒயரை இப்படி வைக்கிறோம். இப்போது ரைட் ஒயர் எங்கே வைக்கணும்? இந்த பிங்க் ஒயருக்கு மேலே ஆல்ரெடி இந்த பிங்க் ஒயர் இருக்குது. ஸோ இந்த பிங்க் ஒயருக்கு கீழே, க்ரீன் ஒயருக்கு மேலே. இப்போது லெஃப்ட் இந்த பிங்க் ஒயருக்கு மேலே க்ரீன் ஒயர் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? பிங்க் ஒயருக்கு கீழே, க்ரீன் ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். அடுத்து இந்த ப்ளூ ஒயர் பிங்க் ஒயருக்கு கீழே இந்த ப்ளூ ஒயர் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? பிங்க் ஒயருக்கு மேலே, க்ரீன் ஒயர் கீழே, இந்த ப்ளூ ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போது லெஃப்ட் இந்த பிங்க் ஒயருக்கு கீழே பாருங்கள் ப்ளூ ஒயர் இருக்குது. என்ன பண்ணணும்? இந்த பிங்க் ஒயருக்கு மேலே, க்ரீன் ஒயருக்கு கீழே, ப்ளூ ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போது ரைட் சைடு வந்துட்டு இந்த பிங்க் ஒயருக்கு மேலே ப்ளூ ஒயர் இருக்குது. ஸோ இந்த பிங்க் ஒயருக்கு கீழே, க்ரீன் ஒயருக்கு மேலே, ப்ளூ ஒயருக்கு கீழே, ரெட் ஒயருக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணணும். இப்போது லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி பின்னணும். ரைட் சைடே 2 முறை வச்சிட்டிங்கன்னா தப்பாயிரும். ஓகேவா? இப்போது பிங்க் ஒயருக்கு கீழே, க்ரீன் ஒயருக்கு மேலே, ப்ளூ ஒயர் கீழே, ரெட் ஒயர் மேலே இப்படி வைக்கணும். இப்போது ரைட்டு பிங்க் ஒயருக்கு கீழே ரெட் ஒயர் இருக்குது. ஸோ பிங்க் ஒயருக்கு மேலே, க்ரீன் ஒயருக்கு கீழே, ப்ளூ ஒயருக்கு மேலே, ரெட் ஒயருக்கு கீழே, ஆரஞ்சு ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போது 5 ஒயரையும் நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது ஹேண்டில் பின்ன ஆரம்பிக்கலாம். நம்ம ஹேண்டில் பின்னுறதோட ட்ரிக்ஸ் என்ன? எந்த கையில் இருக்கிற 2வது ஒயர் மேலே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரைட் ஹேண்டில் இருக்கிற 2வது ஒயர் மேலே இருக்குது. லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற 2வது ஒயர் ஆரஞ்சு ஒயருக்கு கீழே இருக்குது இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஒயரை இப்படி பின்பக்கமாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே, இந்த 4வது ஒயருக்கு மேலே, 5வது ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வைக்கணும். இப்போ இந்த மாதிரி இல்லாமல் பிகினர்ஸ்க்கு வந்துட்டு தப்பாக பின்னுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டுக்கு பதில் ரைட் ஹேண்ட் ஒயரையே நான் பின்னி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மறுபடியும் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு இந்த ரைட் ஹேண்ட் ஒயரை இப்படி பின்பக்கமாக கொண்டு போய் 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே, 4வது ஒயர் மேலே, 5வது ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு ஒயரும் பிங்க் ஒயரும் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ மறுபடியும் சரி பண்ணிடலாம். சரி பண்ணிவிட்டு லெஃப்ட் ஒயரை தான் பின்பக்கமாக கொண்டு போகும். அப்போ தான் கரெக்டாக இந்த ஹேண்டில் வரும். லெஃப்ட் ஒயரை பின்பக்கமாக கொண்டு போய் 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே, 4வது ஒயருக்கு மேலே, 5வது ஒயருக்கு கீழே இந்த மாதிரி பின்னணும். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஒரு ஒயருக்கு மேலே வந்தால் ஒரு ஒயருக்கு கீழே வரும். அப்படி இருந்தால் தான் கரெக்டு. இப்போது ரைட் ஒயரை பின்பக்கமாக கொண்டு போய் ப்ளூ ஒயருக்கு மேலே, ரெட் ஒயருக்கு கீழே, ஆரஞ்சு ஒயருக்கு மேலே, பிங்க் ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வைக்கணும். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு 2வது ஒயர் மேலே இருக்குது இல்லையா? என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஒயரை இப்படி பின்பக்கமாக கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே,
3வது ஒயருக்கு கீழே, 4வது ஒயருக்கு மேலே, 5வது ஒயருக்கு கீழே இப்படி வைக்கணும். சப்போஸ் பின்னும்போது நம்ம கை விட்டுருச்சுனாலும் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது ரைட் ஒயர் இப்படி பின் பக்கமாக கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே, 4வது ஒயருக்கு மேலே, 5வது ஒயருக்கு கீழே இந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போ இது வந்துட்டு உங்களுக்கு பெரிய ஹேண்டில் வேணும்னா 5 அடி ஒயர் எடுத்துக்கோங்க, இல்லை 6 அடி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் ஒரு பெரிய பேஸ்கெட்டுக்கு. இதே 5 ஒயர்லேயே உள் ஒயர் வச்சு எப்படி ஹேண்டில் பின்னணுன்ற வீடியோவும் இருக்குது. இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஹேண்டில். ஒரு 4 ரோல் 5 ரோல் பேஸ்கெட் நீங்கள் போடுறீங்கன்னா அந்த ஹேண்டில் ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ இருக்கும். அந்த ஹேண்டில் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். பிகினர்ஸ்க்காகவே குட்டி குட்டி மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் பாருங்கள். குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு பழகிட்டிங்கன்னா பெரிய பேஸ்கெட் உங்களால் ரொம்ப ஈஸியாக போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹேண்டில் பின்னிட்டு இருக்கும்போது இந்த உருட்டு கைப்பிடி வந்துட்டு ஏதாவது வேலை இருக்குது நம்ம விட்டுட்டு போகணும் அப்படின்னும் போது விட்டோம்னாக்கா ஃபுல்லாக பிரிஞ்சிரும். இந்த மாதிரி விட்டுட்டு போகணுன்ற போது ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றி கட்டி விட்டுட்டு உங்களோட வேலையை முடிச்சுட்டு வந்து மறுபடியும் நீங்கள் எடுத்து பின்னிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயர் மாறக்கூடாது. மாறிடுச்சுனாக்கா எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த ரெட் ஒயரை இந்த மாதிரி சுற்றி விட்டோம் இல்லையா, இந்த ரெட் ஒயரை லூஸ் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் 5 ஒயர் இருக்கணும், ரைட் ஹேண்டில் 5 ஒயர் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி மாற்றி மாற்றி லெஃப்ட்டு ரைட்டுன்னு இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே பின்னணும். உங்களுக்கு ஓரளவுக்கு ஹேண்டில் போட தெரியும் அப்படின்னா எப்படி வந்துட்டு சென்டர் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு ஹேண்டிலை கட்டி விடுறது, உள்ளுக்குள்ளே சொருக்கி விடுறது அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஹேண்டில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தை எப்படி செட் பண்ணுறதுன்னு எல்லா ஹேண்டில்லையுமே சொல்லி கொடுத்துருப்பேன், இந்த ஒரு வீடியோவில் தவிர. ஏன்னா இதில் வந்துட்டு 4 விதமான ஹேண்டில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Thanks for watching.